அன்பே, எனதன்பே, இனிய அருளாசிரியர், உங்கள் குரல் பதிவை கேட்டேன். மனம் என்பது கர்ம வினைகளின் தொகுப்பு. நாம் மனதில் இருந்தவாறு எந்த செயல்களை செய்தாலும் அது பிரார்த்தனையாக கூட இருக்கட்டும், அது கர்மாவைத்தான் செயல்படுத்த தூண்டும். இந்த குண்டலினி யோக பயிற்சியால் நீங்கள் மனம் கடந்த நிலை பெறணும். அதற்கு தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்து வர வேண்டும். குரு தொடர்பு, சத்சங்கம், ஞான நூல் படித்தல், இதன் மூலமாக, தியான பயிற்சியின் மூலமாக நீங்கள் மனம் கடந்த நிலை பெற முடியும். மனம் கடந்த நிலையில் அந்த உணர்வே அறிவாய் பிரகாசிக்கும். அதன் பிறகு நீங்கள் இந்த அறிவு நிலைக்கு வந்து விடுவீர்கள். மனம் என்ன செய்தாலும் அதை ஒதுக்கிவிடும் தன்மை வந்துவிடும் உங்களுக்கு. ஒவ்வொரு எண்ணமும் கர்ம வினை. இந்த எண்ணமற்ற நிலை ஏற்படும் பொழுது அங்கு அறிவு பிரகாசிக்கிறது. அறிவின் மூலமாக நீங்கள் இங்கே எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதனை எப்படி செய்தல் வேண்டும் என்பது தெள்ளத் தெளிவாக உங்களுக்கு தெரியும். அப்பொழுது நீங்கள் எதை செய்ய நினைக்கிறீர்களோ அதுவெல்லாம் தானே நிகழும். அதற்குத்தான் தவம் வேண்டும். ஏதோ உட்கார்ந்தோம், அரைகுறையாக ஒரு குண்டலினி எழுப்பணும், வந்துட்டோங்கிற அளவுக்கு இருந்தால் நீங்கள் மனதோடு இருக்கிறீர்கள். மனதோடு இருக்கும் வரை கர்ம வினைகளை அனுபவித்து தீர வேண்டும். மனம் கடந்த நிலை என்பது தியானம் கடந்த சமாதி நிலை சித்திக்கும் பொழுது ஏற்படுகிறது. மனம் கடந்த நிலைக்கு பிறகுதான் அறிவு பிரகாசிக்கும். ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் பேரறிவால் படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அறிவை கொண்டு இங்கு அனைத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும் என்பது நீங்கள் அறிவு நிலைக்கு வந்தால் மட்டுமே இது சாத்தியம். இப்போது நீங்கள் புலம்புகின்ற இந்த புலம்பல் எல்லாம் மனதோடு கூடிய நிலை. ஆகவே எந்த பலனும் இங்கு ஏற்படாது. எந்த பூசாரியாகட்டும், குறி சொல்பவனாகட்டும், அல்லது ஜோசியக்காரனாகட்டும், வேறு எந்த விதமான ஆச்சாரி பூச்சாரி எல்லாமே ஏமாற்று வித்தைகள் செய்பவனாகத்தான் இருக்கிறார்கள். அவனால் இங்கு எதையும் சாதிக்க முடியாது. இதனை நம்புங்கள். நீங்கள் உங்களுக்கு தேவையானவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், நீங்கள் அறிவு நிலைக்கு வர வேண்டுமானால் இந்த குண்டலினியை தொடர்ந்து செய்தல் வேண்டும். சத் சங்கம், தியான பயிற்சி, இதன் மூலமாக நீங்கள் மனம் கடந்த நிலையில் சமாதி பெற்று, அந்த சமாதியில் மனமற்ற நிலையில் நிலைத்து நிற்கும் பொழுது அறிவு பிரகாசிக்கிறது என்று திரும்ப திரும்ப கூறுகிறேன். கவனியுங்கள். மற்றபடி நீங்கள் மனதோடு இருந்து கொண்டு நீங்கள் அறிவு நிலை எட்டவே முடியாது. இதனை உணர்ந்து தவம் செய்யுங்கள். எனது அன்பு நிறை அருளாசிரியர். நன்றி. செய்க, நலமே பெறுக, தீர்காயுஷ்மான்.